சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து பாடுறா. வந்து பாடுறா. வா. நீ வேணா கக்காஷி பாட்டு பயலே. இன்னைக்கு பாட்டு பயல பிள்ளைங்க தான் பார்க்க போறீங்க கைஸ். நானும் அந்த கக்காஷி பாட்டு பயலும் நம்ம டீம்ல நம்மளோட ப்ரோ பிளேயர் லெஜெண்ட் என்ன நேம்னு தெரியல, லெஜெண்ட் நாம அதே விட ஒரு பெரிய பாட்டா இருக்கும். இப்போ பாட்டு பயல விளையாட்டுகளை தான் பார்க்க போறீங்க. நம்மளோட பாட்டு பயல் விளையாட்டு, நவத்த பாட்டு பயல் விளையாட்டு, எல்லாரும் பாட்டுன்னு ஒத்துக்கொள்ற தருணம் தான் இது. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா நாம 2vs2 ரூமேட்ச் பண்ணிருக்கோம். அது ஜூஎம்பியால் தனியாக ஹெட்ஷாட் மட்டும் விடுற மாதிரி. அதில் நம்ம டீமில் இருக்கிறது யாருன்னா நானும் எம்எஸ் பாஸ். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ரோ பிளேயர் நேமை பற்றி. ஊருக்கே தெரிஞ்சவங்களுக்கு, உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றது யாருன்னா யாரும் ஒரு லெஜெண்டு, எனக்கு தெரிஞ்சபடியாக தான் லெஜெண்டு. அது என்ன லெஜெண்டுன்னு தெரியல, நினைக்கிறது என்னமோ இதை போட்டு வச்சுக்கான். அந்த லெஜெண்டு நம்மளோட டீமோட விளையாடி வந்துக்கிறாரு. அவரும் ஒரு சில அங்கே டீம் இருந்தது ஏஜென்ட் கக்காஷி, வர்றது ப்ரோமோன்னு ஒருத்தன் எனக்கு தெரியல, அவரும் தமிழ் தான். 2vs2 ரூமேட்ச் நடக்குது. இது ஃபன்னி ரூமேட்ச் தான், பாருங்க. ஃபன் எடுத்துட்டு ஃபன்னாக போங்க. ஓகே மக்களே, இப்போ டாபர் பசங்கள்ட விளையாட்டு போய்கிட்டு இருக்குது. பாருங்க அந்த டாபர் பசங்க எப்படிலாம் விளையாடுவாங்க. ரெண்டு இப்ப நம்ம இப்ப என்ன இப்ப வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. வாயெல்லாம் ஏதோ தண்டவாட்டில் உள்ளது காய்ஸ், அவ்வளோ பெருசா எடுத்திருக்காங்க மக்களே. ஓகே மக்களே, இப்போ நம்மளோட ப்ரோ பிளேயர்ஸ் பிளேயிங்கையும் ப்ரோ பாட்டு பசங்களோட பிளேயிங்களையும் பார்க்குற தருணம். வாங்க பாருங்க நம்மளோட ப்ரோ பிளேயர்ஸ் பிளேயிங் எப்படி இருக்குன்னு. நானும் ஏதோ ப்ரோ பிளேயர் மாதிரி அடிச்சு போட்டு அமௌண்ட்டெல்லாம் போடுறேன். பாருங்க எனக்கு வச்ச அமௌண்ட் போடுற ரிவெஞ்ச. ஐயோ என்னத்த சொல்ல. இதுல பாருங்க நான் மாசம் ஏதோ ப்ரோ பிளேயர் நினைப்புலயே எவ்வளோ மூமெண்ட் எல்லாம் கொடுத்து விளையாடுவேன். அது மூமெண்ட் இல்லை, 2x விட்டுருக்கேன். அப்படி காட்டுது. அப்படி நினைக்காங்க கைஸ். இப்போ நம்ம ப்ரோ பிளேயர் பிள்ளைங்க பாருங்க. இப்போ நம்ம மூமெண்ட்டை கொடுத்து போவோம். நம்மளை சோனுக்கு வச்சு முடிக்கிற தருணம் இந்த தான் பாருங்க. இதுக்கப்புறம் தான் நான் வீடியோ பேசி போட்டிருப்பேன். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணப்படுது இல்லையே டாபர் பசங்களான்னு. சொல்யூஷன் இருந்தால் சொல்ல சொன்னால் ஒருத்தனை சொல்ல மாட்டீங்க, என்ன தெரியல. இதான் நம்மளை முடிச்சுட்டு அமௌண்ட்டு போடுவாங்க லொல்ல மாட்டு. இது ப்ரோமோ தான் நம்மளுக்கு அமௌண்ட்டு போட்டது. நாம போட்டது கக்காசிக்கு நமக்கே வச்சு செஞ்சுட்டாங்க. விட்டக்கூடாது மக்களே. நீங்களாம் யோசிப்பீங்க என்னடா அவன் புதுசாக மக்கள் எண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். முதல்ல காய்ஸ் என்ன கத்திக்கிட்டு இருந்தேன், இப்போ மக்கள் எண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்படி இல்லை, இப்படி தான் புதுசாக ஒரு வருஷம் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி நானும் புதுசு ஏதாவது அப்டேட்டை மாற்றி பண்ணிருப்பேன். இதில் பாருங்க, உனக்கு பியூரா ரெட் போட்டுட்டு அமௌண்ட் போட்டிருப்பேன் கக்காசிக்கு தான் நான் அமௌண்ட் போடுவேன். கக்காசியும் எனக்கு ரிவெஞ்ச் எடுப்பார். ஆனால் சம்மந்தம் நம்மளோட ப்ரோமோ அமௌண்ட் போட்டுட்டாரு. அவருக்கு நான் வச்சு செய்யணும். ஓகே, நமக்கும் கக்காசிக்கு தான் ஒரு பெரிய இது வந்து சண்டேன்னு சொல்லலாம், பெரிய ஒரு இது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. இப்போ நீங்களே உங்களோட ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டால் உங்களுக்கு ஒரு எத்து மாதிரி தானே, அப்படி தான். ஓகே, இப்போ வாங்க, நான் இதில் எவ்வளோ சம்மந்தம் இல்லாமல் பண்ணி கொண்டிருப்பேன். எனக்கே தெரியல, லூசு மாதிரி சம்மந்தப்படுத்துறாங்க. நான் ஒரு பாட்டு பதில் தெரிஞ்ச தருணம் இது. பைத்தியமாடாவேன். இதில் நாம அமௌண்ட் போட்டு கணிப்போம். எப்படி வந்து எனக்கு வெப்பான்னு பாருங்க. லெஜெண்ட் நொக்காவான் பாருங்க. நான் லெஜெண்ட் அடிச்சுவான்னு நினைச்சேன், ஆயிட்டான். இப்போ இதில் வந்து எனக்கு வெப்பான் பாருங்க. ஒரு 1 HP இல்லை, ஒரு 2 HP இருக்கும். நான் பாருங்க நம்மளோட ப்ரோ பிளேயர் மூமெண்ட் எல்லாம் கொடுத்து விளையாடுற தருணம் காய்ஸ். இதுக்காண்டி நீங்க லைக் பண்ணிட்டு பார்க்கணும். பாருங்க அப்படி மண்டேலியே பியூரா விழுந்துச்சு. நம்ம 1vs2 செஞ்ச கக்காசினா சொம்மாவா. போன வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சொம்மாண்டு மாறி சொல்லிட்டேன். சும்மா நீங்க எல்லாம் எங்கடா ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதில் கிராப்பை பற்றி தான் நிற்கிறீங்க எல்லாரும். யாரு பசங்களா இல்லைங்கடா வரேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நானும் மாதிரி ஒரு பொட்டா மாறுற திறமை இருந்தானே அப்படி தெரியும். ப்ரமோ ஐயா, இவனைத்தானே அடிச்சு அமௌண்ட் போடணும். கக்காசியில் கூட அவளை இது இல்லை, இவனைத்தாண்டா டாபர் பயலே. ஒன்றுமே லெஜெண்ட் பேரை வச்சுட்டு லெஜெண்ட் மாதிரி தான் விளாட்றான் போல. ஏதோ க்ளோவெல்லாம் தாறுமாறா போடுறான். டாபர் பயலுக்கு ஒரே ஒரு புல்லட் தான் படுது கெட்டுக்கு பட்டா. லெஜெண்டு பேரை வச்சு கொண்டு வடிவா விளையாடணும். லெஜெண்டு டாபர் பயலு லெஜெண்டுக்கு வச்சு அனுப்பி போட்டான் நம்மளோட கக்காசி. ரோமோ உன்னை பார்த்து கடுப்பாகி போட்டா. லெஜெண்டு விடக்கூடா, லெஜெண்டு அடிச்சிடணும். லெஜெண்டு மக்களே, இந்த மேட்ச் நான் அடிச்சு தரேன். என்னோட ஒரு ப்ரோ பிளேயர் ஒத்துக்கொள்ற தரணும்.
இந்த மேட்ச் நான் லாஸ்ட் ஆகிட்டேன்டா. இந்த மேட்ச் இந்த ரவுண்ட் சரி நான் ஒரு பொட்டாண்ட ஒத்துக்கொள்கிற தரணும். அட பாய் சும்மா ஒரு ஃப்ளோக்கு சொன்னேன் அடிச்சு போட்டானே கக்காசி. இப்போ நாளைக்கு 3 ரவுண்டில் நிற்குது காய்ஸ். நம்ம முதல்ல சொல்லித்தான் நாங்கள் பொட்டு தாண்டே. அது யாராலையும் மாற்ற முடியாது போல. பொட்டை தள்ளும்போது கெத்தாக இருப்போம். இதில் பாருங்க இந்த ரவுண்டு நான் ஏன் லொக்காக இருக்கேன். ஏன் லொக்காக இருந்தால் சரியாக இருந்துருக்கு. நான் அடிச்சு முடியும் அந்த பொறுமை வந்து அடிச்சுட்டு கக்காசி வேடிச்சு விட்டுருவான். நான் லெஜெண்ட் கத்தினா அவன் அங்கேயோ இருந்து புக்க சாப்பிட்டு வருவான். லேட்டாக வந்து அடி வேண்டுவான் அவங்கள்ட்ட. டாவர் பேர் அவன் பேர் விளையாடுறான். ஆனால் கொஞ்சம் நேரம் ஹெட்டு கழுத்த மாட்டேன். நான் அப்படியே அழுத்துறேன்னா ஒரு புல்லட் தான் படுது. லெஜெண்டு இதுக்க பாருங்க 2 பேரும் தையத்தின்னு ஆடி கொண்டிருக்காங்க. ஒரே க்ளோவுக்கு 2 பேரும் நின்று ஆடி கொண்டிருக்காங்க. என்னத்த சொல்ல யாரு சாமி இவங்க. அப்படிதான் இருக்கு. இப்போ நாளைக்கு 4 ரவுண்டு போய்கிட்டு இருக்குது கைஸ். நம்ம ப்ரோ பிளேயர் கக்காசி எனக்கு ஒரு 1 டேப் உண்டு. சரி அழுத்தி விடுவார் மண்டையிலேயே. பாருங்க எப்படி விழுது மண்டை மாறா குந்தி விளம்புறா. ஏய் லெஜெண்டு நீ தானே அது. ஓகே இப்போ பாருங்க இதில் நான் நின்றது கூட தெரியாது. எனக்கு அடி விழுது நானும் நான் வலிச்சிடுவேன். பாருங்க தூரம் 20 ஹெச்சியோ 30 ஹெச்சியில் தப்பிக்கிறேன். ரெண்டா அவ்வளோ பெரிய மொமெண்ட்டு அப்படின்னு சொல்லி நானே என்ன புகழ்ந்துக்கிற திறனம் தான் இது. யாரும் அப்படி வச்சிடாதீங்க. நான் பெரிய மொமெண்ட்டு இதில் வச்சு கொடுத்து அனுப்பியிருப்பேன். அமௌண்ட்டு போடணும். வேறுக்கு தான் அமௌண்ட்டு போடணும். வச்சு லோனில் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன்டா. அமௌண்ட்டு போடணும் கைஸ். தான் ரிவெஞ்ச் நல்லா இருக்கு. ஃபன் மேட்ச் தானே ஆடலாம்னு யோசிக்கிறேன். ஃபன் மேட்சுக்கு அமௌண்ட்டு போடக்கூடாது. சீரியஸ் மேட்சுக்கு அமௌண்ட்ஸ் போடலாம். என்ன சொல்கிறேன் ஃபன். அப்போ எந்த மேட்சுக்கூட அமௌண்ட் போடலாம். சீரியஸ் மேட்சுக்கு அமௌண்ட் போடக்கூடாது. ஃபன் மேட்சுக்கும் அமௌண்ட் போடக்கூடாது. ஃபன் மேட்சில் அமௌண்ட் போட்டால் சீரியஸ் மேட்சில் ஏன்டா அமௌண்ட்டு போட்டு சீரியஸாக விளையாடுவாங்க. இப்போ சீரியஸ் மேட்சில் அமௌண்ட் போட்டால் அடிச்சு போட்டு காய்ப்பாங்க. என்னத்த சொல்ல. இது நம்மளுக்குள்ள பிரச்சனை இல்லை. நம்ம மட்டும் கக்காசியை வெறுப்பேற்றி அடிக்கிறோம். கக்காசி சொன்னார் வெளில வந்து எனக்கு நெட்பை கண்டு. பட் இருந்தாலும் ஒரு அமௌண்ட் போட்டு நம்மளை சொன்னதால திருப்பி அடிச்சு அச்சோ கடவுளே. கக்காசி ஏஜென்ட் கக்காசி டாபர் பயல் 5க்கு 5 டஃப்பாக தான் போய்கிட்டு மச்சு. இதுலேருந்து தான் நம்மளுக்கு நான் ப்ரோ பிளேயராக மாறின தருணம். கக்காசி சாரி நரட்டோ மாறின தருணம் தான் கக்காசிலேருந்து. பாருங்க இதில் கீழே அவளுந்து நம்மளுக்கு கெல் எடுப்பேன். அதுக்குள்ள அவன் வந்துடுவான் கக்காசி. அவரை கேட்க அவன் இன்னும் உனக்கு பற்றிடுவான். அப்படின்னா நம்ம லெஜெண்டு வந்து உடனே அவன் பாருங்க வாடிவா மூளையா கக்காசி குந்தி எழுந்து ரிவ்யூ அடித்தான். அதுக்குள்ள கக்காசி எடுத்த ரிவ்யூ லெஜெண்டு லொக் வச்சுட்டு எனக்கு கோல்கா ரிவ்யூ அடிச்சு விட்டான். நாம் அடித்து முடிச்சிட்டோம். அதான்டா கக்காசின்னு சொல்லி ஒரு கெத்த ஒரு மூட்டை போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த மேட்ச்சு இதில் மேட்ச்லையும் 1v2 செஞ்சு தரணும் தான் பாருங்க. இவன் அவசரப்பட்டு முன்னுக்கு ஓடிட்டான் லெஜெண்டு. 2 இருந்தால் பிறகு கீழே வந்திருக்கும். ஸோ நாம் ப்ரோ பிளேயர் தானே. நான் ப்ரோ பிளேயர் வச்சு போய் செஞ்சான். இல்லை பாருங்க அவசரப்பட்டு முன்னுக்கு ஓடி செத்துருவான் நொக்காயி. அது வேடிக்கைகள் அவங்க கீழே அழுத்து போடுவாங்க. பட் இருந்தாலும் நான் 1v3 செஞ்சுட்ட ப்ரோ பிளேயர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு. இப்போ பாருங்க நான் 2 பேரையும் மாறி தேடிக்கிட்டு இருப்பேன். ஒரு தடவை காண முடியாது. பார்த்தா கொஞ்சமே தலை கீழே விழுந்துடுவேன். அது அப்படித்தான் பாட்டு பயிரண்டா. அப்படித்தான் என்ன பண்ணிடுறது. இப்போ பாருங்க இதில் அந்த ப்ரோமோவாக வருவார் மண்டையை காட்டிக்கிட்டு மண்டையில் தட்டி எழுதிட்டு அமௌண்ட் போடுவோம்ட்டு பார்த்தேன். அதுக்கிட்ட லெவல் வந்துட்டான் காசி. ஸோ இப்போ அவனை முடிய வேண்டிய தருணம் இருந்துச்சுதால நான் ப்ரோ பிளேயர் விளையாட்டை காட்டுற தருணம். ஐயோ என்ன சொல்ல. இதில் பாருங்க நான் 125 டேமேஜ் எடுத்து ஓடி இருப்பான். குள்ளப்பயல் நம்மளோட கிங்கு. உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நம்மளோட குள்ள கிங்கு. இது அதே மாதிரி தான் இது வந்து எனக்கும் டேமேஜ் ஆளுக்கும் டேமேஜ் 125 விழுந்துச்சு. இப்போ திருப்பி இதில் 94 டேமேஜ் விழும். என்னவோ தெரியலை. என்ன பக்கோ நக்கோ. இதில் பாருங்க இதுலேயும் ஒரு செமையான ஒரு மூமெண்ட்டை கொடுத்து அடிச்சிருப்பேன் இந்த மேட்ச்சு. அதில் க்ளாஸ் ரேஞ்சில் விழுந்திருக்க மாட்டி. அது 124 டேமேஜ் தான் போகுது. QMP 4000 விளையாடியா நல்லா நட்டி விழுது பாருங்க. இதில் நம்ம அடிச்சு முடிச்சுட்டு ஒரு கெத்தாக ஒரு அமௌண்ட் போடுவோம்.
கக்காசிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ 7க்கு 5 இது லாஸ்ட் மேட்ச் சிறப்பாக நாம கக்காசியை முடிச்சுட்டு லெஜெண்டு பிரம்மாவை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே, இந்த மேட்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிறப்பாக செஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் மேட்ச். இதில் என்ன நடந்ததுன்னு தெரியல. கக்காசி ஏதோ அடைச்சி கொண்டு வந்துச்சு க்ளோவில் போட்டு. நாம சும்மாவா க்ளோவில் போட்டு ஏதோ ட்ரிக்கெல்லாம் செஞ்ச மாதிரி வந்துச்சு எனக்கு. அதில் போட்டு நடத்தி முடிச்சுட்டு நம்ம அப்படி கீழே எடுத்துட்டு அமௌண்ட் போடுற கடையில் அவங்க முடிச்சுட்டேன். ஸோ ஓகே கைஸ், இதான் இந்த வீடியோ ஃபன்னாக இருந்துட்டு நினைக்கிறோம். இது மாதிரி என்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கல. நான் தான் உங்களோட பொஸ்ஸு மாமா. ஓகே, பை பாய்.